இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழியில் இருக்கிற மலையில் அமர்ந்திருக்கிற நம்ம தேவசகாயம் மவுண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா, நம்ம நாகர்கோவிலேருந்து நம்ம டேரெக்டாக பஸ் இருக்குது, நம்ம மவுண்ட்டுக்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. இங்கே என்ன ஃபேமஸ்னால், இங்கே வந்து தேவசகாயம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தேவசகாயம் பிள்ளைன்னு வந்து 1952 ஜனவரி 14 மறந்துருக்கார். இவரோட 270வது நினைவு நாளை குறிக்கும் வகையில் ஆரல்வாய் மொழியில் திரு தேவசகாயம் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இவர் தந்தை பிரான்சிஸால் புனிதராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கார். யார்? தேவசகாயம். இவரோட காலத்தில் வாழ்ந்த போதெல்லாம் எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள் அனுபவிச்சிருக்காருன்னு நம்ம இதில் பார்க்கலாம். அங்கே போனால் நிறைய இயேசு அவர் எப்படி வாழ்ந்தாங்க, என்னது ஏது எல்லாமே நமக்கு அக்குவேராக அழகாக அப்படியே தெரியும். அழகாக தெரியும்னா அதில் சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் இயேசுவை சிலுவையில் அறையிறது மாதிரி எல்லாமே தத்துவமாக பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருக்கும். இப்போ நம்ம கண்முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி எல்லாமே ஆரல்வாய் மொழியோட அழகு அப்படியே இந்த மவுண்ட், அதாவது தேவசகாயம் மவுண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஆரல்வாய் மொழியோட அழகுங்கிறது அப்படியே தெரியும். நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா தோவாளை பக்கத்தில் இருக்க ஆரல்வாய் மொழி தோவாளைங்கிறது என்ன? தோவாளைங்கிறது வந்து பூ சந்தைக்கு புகழ்பெற்ற இடம் தோவாளை பக்கத்தில் இருக்கிறது அந்த ஆரல்வாய் மொழியும் ஃபேமஸான இடம். இது காற்றாலை உற்பத்திற்கு ஆரல்வாய் மொழி ஃபேமஸான இடம். அங்கே தான் இந்த தேவசகாயம் மவுண்ட் அமைஞ்சிருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு வாட்டை போய் பார்த்துடணும். ஏன்னா அவ்வளோ அழகான இடம். நிறைய பேத்துக்கு இது அந்த சைடில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதே கேரளாவுக்கும் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதே பேத்துக்கு தேவசகாயம் மவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். அதனால் நம்ம எல்லோரும் அவர் மொண்டி போட்ட இடம், அவர் எப்படி அவர் சிறையில் இது பண்ணி குடும்பப்படுத்தினாங்க அப்படிங்கிறத சித்தரிக்கப்பட்ட இடம். இது எல்லாருமே பார்க்கணும். நம்மளுடைய சேனலில் வந்து ரா அண்ட் ரியல் கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வேர்ல்டு 2 தமிழ்.